எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 21வது படலம். திருவிளையாடற் புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில 20 படலம் பார்த்துட்டோம். இன்றைக்கு பார்க்கிறது 21வது. கடந்ததில எல்லாம் வல்ல சித்தர்ன்னு பார்த்து நாங்கள். அதுன்ற தொடர்ச்சி தான் இது. இதுன்ற தலைப்பு வந்து கல் ஆணைக்கு கரும்பருத்திய படலம். கல் ஆணைக்கு கரும்பருத்திய படலம். அனண்டா கல்லுல இருக்கிற யானைக்கு கரும்பை சாப்பிட கொடுத்தது தான் இது. இது இந்த தமிழ் உங்களுக்கு இப்படி இருக்கும். கல் ஆணைக்கு கரும்பருத்திய படலம் என்று இருக்கு. அதை நான் வாசிச்சு அப்படி சொல்றேன், விளங்கப்படுத்துறேன். பின்பு அபிடேக பாண்டியன் தன் உள்ளத்திலே அன்பும் அச்சமும் பெருக, நான் பெரியவரை நன்கு மதியாது எளியவரென அவமதித்து இங்கே வரும்படி சொல்லியதென்னை? அவருக்கு என்ன குறை? நானே அவரை தேடிப் போய் தரிசிக்கத் தகும் என்று உட்கொண்டான். அப்ப இவர் அந்த 20வது படலத்துல நாங்க பார்த்தனாங்களா, எல்லாம் வல்ல சித்தர் என்ற இதுல அந்த சித்தரை இவர் தன்னுடைய அரண்மனைக்கு வரச் சொல்லி முதல் ஏவலாளர்களை அனுப்புறார், பிறகு மந்திரிமார்களை அனுப்புறார். அப்ப அவர் வரையில உண்ட மன்னனிட்ட நான் ஏன் வரணுமென்று அவர் வரையில. இவர் இப்ப அதை உணர்றார், தான் அவரை அவமதிச்சுட்டன் இதன்கிட்டன் தான் அவரை போய் பார்க்க வேண்டும் என்றதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. பாண்டியனுடைய குறிப்பை சித்த சுவாமி அறிந்து அதற்கு முன்னே தமது பொன் விமானத்திற்கு வடமேற்கு திசையில் வந்து எழுந்தருளியிருந்தார். அப்ப இவர் அங்க நினைக்கிறது, அங்க பாண்டிய அந்த சித்தருக்கு தெரியுது, சித்தராரு சோமசுந்தர கடவுள் தானே. அப்ப சித்த சுவாமி அறிந்து அதற்கு முதலே பொன் விமானத்துக்கு வடமேற்கு திசையில் வந்து எழுந்தருளி இருக்கிறார். இதைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் படிக்கிறோம். இறைவன் வந்து எங்களுக்குள்ளேயே ஒன்றாகி உடனாகி வேறாகி எல்லாம் நிற்கிறான் என்றது. அப்ப இங்கேயும் அவர் நினைச்சு கதைச்சத அவருக்கு அங்க குறிப்ப உணர்ந்துட்டார். அன்று தை சங்கிராந்தி புண்ணிய காலமாக பாண்டியன் திருக்கோயிலில் சென்று சோமசுந்தர கடவுளை வணங்கிக் கொண்டு வலம் வரும் பொழுது அவன் முன்வரும் கஞ்சுகி மாக்கள் யோக பட்டத்தை உடையராய் கட்டுவாங்கத்தின் மேலே கையை வைத்துக்கொண்டு புலித்தோல் ஆசனத்தின் மேல் இருமாந்திருக்கும் சித்த சுவாமியை பார்த்து, அப்ப இந்த இதில் என்ன சொல்லப்படுதுண்டா, அன்றைக்கு தை சங்கிராந்தி என்று சொல்லப்படுகிறேன். நான் நினைக்கிறேன் தை மாசத்துல வாழ்ந்த சங்கிராந்தி புண்ணிய காலமாக நினைக்கிறேன். தைச்சங்கிராந்தி என்று சொல்லப்படுது. புண்ணிய காலமாக பாண்டியன் திருக்கோயில்ல போய் சென்று சோமசுந்தர கடவுளை வலம் வந்து கொண்டு இருக்கிறார். வலம் சுத்தி வரும் பொழுது அவன் முன் வரும் கஞ்சுகி மாக்கள் யோக பட்டத்தை உடையராய் கட்டுவாங்கத்தின் மேலே கைய வைத்துக் கொண்டு புலித்தோல் ஆசனத்தின் மேல் இருமாந்திருக்கும் சித்த சுவாமியை பார்த்து, அப்ப அவர்கள் எல்லாரும் அரசனோட கஞ்சுகி மாக்களும் வரைக்க இங்க இந்த சித்த சுவாமி அங்க புலித்தோல் ஆசனத்தின் மேலே இருக்கிறார். அவரை பார்த்து அவர் சமீபத்தில் வந்து பிரம்பினால் நீக்கி எழுந்து போ என்றார்கள். அப்ப அவரை பிரம்பால தொட்டு நீ எழுந்து போன்று சொல்லினான். பின்வரும் பாண்டியன் அப்பெரியவரை பார்த்து, உமது நாடு யாது? உமது ஊர் யாது? உமது பெயர் யாது? உமக்கு யாது வரும்? யாது வேண்டும்? சொல்லும் என்றான். அப்ப இவர்கள் வந்து அரசனுக்கு முன்னுக்கு வரைக்கும் இவர்கள் பிரம்பால தட்டி அவரை போக சொல்லினான். அரசன் வந்து இவர்கிட்ட உண்ட பேர் என்ன, எந்த ஊர், நாடு எது, உனக்கு என்ன வேணும் என்றெல்லாம் கேட்கிறார். அதற்கு சித்த சுவாமி, அப்பா, நான் எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் திரிவோம். அவர் சொல்றார், அப்பா, நாங்கள் எந்த நாட்டிலையும் திரிவோம், எந்த ஊரிலையும் திரிவோம். ஏனென்றா கடவுள் வியாபகமா எல்லா இடத்திலும் தானே இருக்கிறார். ஆயினும் இப்போது நாம் இருக்கும் தலம் காஷ்மீர நாட்டில் காசி நகரம். நாங்க எல்லா நாட்டிலையும் எல்லா ஊரிலும் இருப்போம். ஆனா இப்ப நாங்கள் இருக்கிறது வந்து காஷ்மீர நாட்டில் காசி நகரம் என்று சொல்லுறார். பிச்சை பெரு வாழ்வுடையவர்களே நம்மவர்கள். பிச்சை பெரு வாழ்வுடையவர்களே நம்மவர்கள். நாடொரும் வித்தையை செய்து கொண்டு திரிகின்ற சித்தர் நாம். அப்ப நாங்கள் நாள்தோறும் வித்தை செய்து கொண்டு திரிகின்ற சித்தர்கள் என்று சொல்றார். இங்குள்ள சிவத்தலங்கள் பலவற்றையும் வணங்க வந்தோம்.
இங்க இருக்கிற சிவத்தலங்கள் எல்லாம், சிவன் தலங்கள் எல்லாத்தையும் வணங்க வந்தோம். இந்நகரம் இம்மையிலே சீவன் முத்தியையும் மறுமையிலே பரமுத்தியையும் கொடுக்கும். அப்ப இங்க இப்ப இருக்கிற இந்த தலத்துல இம்மையில சீவன் முத்தியையும் மறுமையில பரமுத்தியையும் கொடுக்கும். இங்குள்ளவர்களுக்கு நமது விளையாட்டை காட்டி அவர்கள் விரும்பும் பல சித்திகளையும் கொடுப்போம். அப்ப இங்குள்ளவர்களுக்கு நிறைய விளையாட்டுகளை காட்டி அவர்களுக்கு பல சித்திகளையும் கொடுப்போம். வேத முதலிய கலைகள் எல்லாவற்றினும் வல்லோம். அப்ப வேதம் முதலிய எல்லா கலைகள்லையும் நாங்கள் வல்லோம். எல்லாம் வல்ல சித்தர்னா, எல்லாம் வல்ல சித்தர் அந்த 20வது படலம் அதுதானே. பாண்டியனே உன்னிடத்தே நாம் பெற வேண்டுவது ஒன்றுமில்லை என்று சொல்லி உன்னகை செய்தருளினார். அப்ப பாண்டியர் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் எல்லாம் சித்துக்களும் செய்வோம், உன்னிடமிருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று உன்னகை செய்தருளினார். பாண்டியன் இவருடைய இருமாப்பை நான் அளவிட்டறிவேன் என்றெண்ணி அதற்கு வேண்டும் திறத்தை ஆலோசிப்பானாயினான். அப்ப பாண்டியன் இவருடைய இருமாப்ப கண்டு அளவிட்டு தான் அறிய வேணும், அதற்கு என்ன திறமையான இது செய்யணும் என்று அவன் சிந்திக்கிறான், இவற்றை இருமாப்ப அடக்கிறதுக்காக. ஆனா அவருக்கு தெரியல இவர் சோமசுந்தர கடவுள் என்று. அப்பொழுது ஒரு வேளாளன் கமுகு பருத்த ஒரு கரும்பை கொண்டு வந்து வணங்க, பாண்டியன் அதை வாங்கிக் கொண்டு சித்த சுவாமியை பார்த்து, எல்லாம் வல்ல சித்தர் என்று உம்மை மதித்த நீர் இந்த கரும்பை இந்த கல்லானை உண்ணும்படி செய்வீராயின் எல்லாம் வல்லவரும் நீரே, சோமசுந்தர கடவுளின் நீரே, நீர் விரும்புவது தருவேன் என்றான். இவர் இப்படி அரசன் யோசிக்கிறாரல்லோ, இவற்றை இருமாப்பை அடக்க வேணும் என்று நினைக்கிறார். அப்ப ஒரு ஆள் ஒரு வேளாளன் கமுகு போல, பெரிய கமுகண்டா தெரியும் தானே, பாக்கு மரம், கமுகு போல பருத்த ஒரு கரும்பை கொண்டு வந்து வணங்குறார் இவரை, பாண்டியனை. அப்ப அந்த அந்த கரும்பை வாங்கி அந்த சித்த சுவாமியை பார்த்து அரசன் என்ன சொல்றாருண்டா, நீர் எல்லாம் வல்ல சித்தரண்டி, நீர் உண்மையே நீர் சொல்லுறீர். அப்ப இந்த கரும்பை இந்த கல்லானைக்கு உண்ணும்படி செய்ய சொல்லி, கல்லானைண்டா கல் யானை, கல்லில அமைக்கப்பட்டிருக்கிற கல் யானை, அதை சாப்பிட கொடுக்க சொல்லி, இந்த கரும்பை சாப்பிட சொன்னா, நீர் எல்லாத்திலும் பெரிய சித்தர் தான், நீர் தான் சோமசுந்தர கடவுள் என்று நான் நம்புவேன் என்று இவர் சொல்றார். அது கேட்ட சித்த சுவாமி திருப்புன்முறுவல் செய்து, பாண்டியனே வா, உன்னிடத்தே யாம் பெற வேண்டுவது யாது என்று கேள்வி கேட்கிறார். அப்ப இவர் சொன்ன உடனே சித்த சுவாமி சிரிச்சு கொண்டு, பாண்டியனே வா, உன்னிடத்திலே எனக்கு பெறுகிறதுக்கு என்ன இருக்குது, உன் ஆசை தீரும் வண்ணம் யாமே உனக்கு வேண்டுவனவற்றை தருவோம். அப்ப உண்டி ஆசை தீரும் பெற நாமே உனக்கு தேவையான எல்லாத்தையும் தருவோம். செல்லா உலகத்தும் சென்று ஒரு வித்தியை கற்றவர், செல்லா உலகத்தும் சென்று ஒரு வித்தியை கற்றவர், பலரும் நன்கு மதிக்க பயன் பெறுவர், எல்லாம் அறிந்த எமக்கு ஒன்றினும் ஆசையில்லை, இந்த கல்லானை இந்த கரும்பை கடித்தலைப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த கல்லானையின் மீதே சிறிது கடைக்கண் சாத்தி அருளினர். இப்படி எல்லாம் சொல்லி போட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதிலையுமே ஆசை இல்லை, நீ விரும்பின மாதிரி இந்த கல்லானைக்கு இந்த கரும்பை கடிக்கும் பேரண்டு சொல்லி அந்த யானைக்கு கடைக்கண் பார்க்கிறார், கடைக்கண்ணால அவற்றை அருளை பாலிக்கிறார். உடனே அக்கல்லானை 3 மதமும் பொழிந்து வாய் திறந்து துதிக்கையை நீட்டி பாண்டியன் கையிலுள்ள கரும்பை பறித்து கரித்து சாறு கடைவாயால் வழியப் பருகி துதிக்கையை ஆட்டி தருக்குற்று நின்றது. அப்ப இவர் அப்படியே பார்த்த உடனே, கடைக்கண் பார்த்த உடனே அந்த யானை 3 மதமும் பொழிந்து, நாங்க விநாயகர் கவல் எல்லாம் பார்த்து நாங்கள் இல்லையே மும்மத சுவடம் என்றெல்லாம், அப்ப மும்மதமும் பொழிந்து வாயைத் திறந்து துதிக்கைய நீட்டி கையில இருக்கிற கரும்பை பறித்து சாப்பிட்டு அந்த சாறு, கரும்பு சாறு கடைவாயால வழியுது. அப்ப துதிக்கையை ஆட்டி தருக்குற்று நின்றது, அது யானையும் தருக்குற்று நின்றது. சித்த சுவாமி மீண்டும் கடைக்கண் சாத்தியருள கல்லானை பாண்டியன் கழுத்தில் உள்ள முத்து மாலையை எட்டி பறித்தது. அப்ப இந்த கரும்பு சாறு சாப்பிட்டு சாரும் வழியுது. பிறகும் சித்த சுவாமி அந்த யானையை பார்த்து கடைக்கண் சாத்த அருளுறார், கடைக்கண் பார்வை அருள அது
அரசன்ற கழுத்தில் இருந்த முத்துமாலையை எட்டி பறித்தது. அது கண்ட கஞ்சுகி மாக்கள் கோபித்து யானையை கிட்டி அடிக்கும்படி கோலை ஓங்க சித்த சுவாமி கண் சிவந்து யானையை கோபித்து பார்த்தார். கல்லானை முத்துமாலையை உண்டது. அப்ப கழுத்துல இருக்கிற முத்துமாலைய அந்த யானை பறிச்ச உடனே கஞ்சுகி மாக்கள், அரசன்ற கஞ்சுகி மாக்கள் அந்த யானையை கோபிச்சு அடிக்க போயினாம். அப்ப சித்த சுவாமி கண் சிவந்து யானையை கோபித்து பார்க்க கல்லான அந்த முத்து மாலையை விழுங்கிட்டுது, சாப்பிட்டுட்டுது. முதல் பறிச்சது, பிறகு சாப்பிட்டுட்டுது. பாண்டியன் கண் சிவந்து சித்த சுவாமி மீது கோபம் கொண்டான். அப்ப பாண்டியனுக்கு கண் சிவந்துட்டுது, கோபம் கொண்டு சித்த சுவாமியை பார்க்கிறார். அவன் ஏவலாளர் சிலர் கோபித்து சித்த சுவாமியை அடிக்க வந்தார்கள். அப்ப அரசனுக்கும் கோபம் வந்ததண்ட உடனே அவற்றை அரசன் ஏவலாளர்கள் சிலர் கோபப்பட்டு சித்த சுவாமியை அடிக்க வந்தார்கள். அப்பொழுது சித்த சுவாமி திருப்புன்முறுவல் செய்து கை அமைத்து நில்லுங்கள் என்றார். அப்ப சித்த சுவாமி புன்சிரிப்போட கையை அமைத்து அந்த கையை காட்டுறார். கையை காட்டி நில்லுங்கள் என்றார். இப்ப தெரியும் தானே உங்களுக்கு, கை காட்டி நிக்க சொல்ற, நில்லுங்கள் என்றார். அவர்கள் அடிபெயர்கள் ஆற்றாது பாவை போல் நின்றார்கள். இவர் இப்படி கையை காட்டி நில்லுங்கோன்னு சொன்ன உடனே அந்த ஏவலாளர்கள் அப்படியே நடக்க பெயர் அந்த மூவ் பண்ண முடியாமல் அப்படியே நின்றுட்டினம். பாவை போலேண்டா பொம்மை போல அப்படியே நின்றுட்டினம் சிலையாக. பாண்டியன் அது கண்டு கோபமாறி அன்பும் அற்புதமும் பொங்க சுவாமி அடியேன் செய்த பிழையை பொறுத்தருளும் என்று விண்ணப்பம் செய்து சித்த சுவாமியுடைய திருவடியில் வீழ்ந்தான். அப்ப இவர்கள் இந்த ஏவலாளர்கள் அப்படியே நின்ற உடனே தான் இவருக்கு தெரியுது, அவன் கோபம் மாறி அன்பும் அற்புதமும் பொங்க அவற்றை சித்த சுவாமின்ற கேட்கிறார், என்னுடைய பிழைய பொறுத்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். அவற்றை திருவடிகள்ல விழுந்து சித்த சுவாமியினுடைய திருவடியில் வீழ்ந்தான். அன்பிற்கிறங்கும் பரக்கருணை தடங்கடலாகிய அன்பிற்கிறங்கும் பரங்கருணை தடங்கடலாகிய சித்த சுவாமி வேண்டும் வரத்தை கேள் என்று பணித்தருள பாண்டியன் வணங்கி புத்திர பாக்கியம் தந்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். அப்ப அரசனவரை வணங்கின உடனே பிறகு சித்த சுவாமி கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்ல அரசன் தனக்கு புத்திர பாக்கியம் வேணும் என்று கேட்கிறார். சித்த சுவாமி அது கொடுத்து தமது திருக்கரத்தை யானையின் மேல் வைத்து அருட்பார்வை செய்தார். அப்ப அவருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்டு திருப்பி தனது திருக்கரத்தை யானையின் மேல் வைத்து திரும்பவும் அருட்பார்வை செய்கிறார். உடனே யானை பாண்டியனுக்கு முத்து மாலையை துதிக்கை நீட்டி கொடுத்தது. அப்ப அது திருப்பியும் அந்த பறிச்சு விழுங்கின முத்து மாலையை பாண்டியனுக்கு துதிக்கை நீட்டி கொடுத்தது. பாண்டியன் கை நீட்டி வாங்கினான். வாங்கும் முன் சித்த சுவாமி மறைந்தருளினார். யானை முன்பு போல் ஆயிட்டு. அப்ப அந்த முத்துமாலிய யானைகிட்ட கை நீட்டி வாங்கிக்க சித்த சுவாமி மறைஞ்சிட்டார். யானையும் முதல் எப்படி இருந்தது, கல் யானையாக இருந்தது, அதுவும் அப்படியே முன்பு போலவே இருந்துட்டது. இதை கண்ட பாண்டியன் அஞ்சி உயிருக்கு உயிராய் சோமசுந்தர கடவுளே இப்படி திருவிளையாடல் செய்தார் என்று தெளிந்து திருக்கோயிலில் சென்று சிவலிங்க பெருமானுடைய சந்நிதியை அடைந்து, எம்பெருமானி தமியேன் உமது திருவிளையாட்டை அறியாதளந்தேனே என்று அழுது வணங்கி அரபாதம் கொடுத்து கைகுவித்து நின்று துதிப்பான் ஆயினான். அப்ப இவருக்கு அப்பதான் விளங்குது, சிவபெருமான் தான் சோமசுந்தர கடவுள்தான் இந்த திருவிளையாடலை செய்திருக்கிறார் என்று. திருக்கோயிலுக்குள்ள போய் சிவலிங்க பெருமானுடைய சந்நிதியை அடைந்து இப்படி சொல்ற, இந்த திருவிளையாடலை அறியாமல் நான் அபராதம் கொடுத்து அழுது வணங்கி எல்லாத்தையும் அறியாமல் நான் செய்துட்டேன் என்று சொல்லி அபராதம் கொடுத்து கை குவித்து நின்று துதிப்பான் ஆயினான் என்று ஒரு 3 பாடல்கள் சொல்லப்படுது. நான் அந்த பாடல்களை விட்டுட்டு சொல்றேன். இப்படி துதித்து வணங்கி கொண்டு பாண்டியன் தன் கோயிலில் சென்று வீற்றிருந்தான். இப்படி வணங்கி தன்னுடைய கோயில்ல போய் வீற்றிருந்தான்.
பின்பு விக்கிரபாண்டியனைப் பெற்று பலகாலம் அரசியற்றி அவனுக்கு முடிசூட்டி தன்னரசை அவனிடம் ஒப்பித்துவிட்டு சிவத்தோடு கலந்தார். அப்ப இப்படியெல்லாம் வணங்கின பிறகு விக்கிரம பாண்டியனை பெற்று, இவர் அபிடேக பாண்டியன் தானே, இவர் அபிடேக பாண்டியனுக்கு குழந்தை இல்லையென்று கேட்டுத்தானே இவர் பிறந்தவர் விக்கிரபாண்டியன். அப்ப விக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டி அவர் பிறந்த பிறகு கனகாலம் இவர் அரசியற்றி போட்டு, அரசியற்றா அரசாட்சி செய்துட்டு அவருக்கு மகனுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு முடிசூட்டி போட்டு தன்னுடைய அரசாட்சி எல்லாத்தையும் அரசை ஒப்படைச்சுட்டு அவர் சிவத்தோடு கலந்தார். யாரு? அபிடேக பாண்டியன் விக்கிரபாண்டியன்கிட்ட கொடுத்துட்டார் எல்லாத்தையும். அவருக்கு பிறந்த விக்கிரம பாண்டியன்கிட்ட கொடுத்துட்டார். அப்ப இதுதான் 20வது படலம். 21வது படலம். 20வது படலம் எல்லாம் வல்ல சித்தர். அடுத்த படலம் 22வது படலம் யானை எய்த படலம்.